Assalamualaikum, welcome to Afra's Food Channel. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. வெளியே நல்லா கிறிஸ்பியா மொறுன்னு உள்ளார தேங்காய் பூ ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்ட மேவாவோட எப்படி சூப்பராக செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு பேர் பூரியான்னு சொல்லுவாங்க. இது எங்கள் ஊர் பர்லப்பட்டி அண்ட் நாகூர் சைட்லலாம் ரொம்ப ஃபேமஸான ரெசிபிங்க. இப்போது இது உள்ளார வைக்கிற மேவா ஸ்டஃபிங்க்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்துருக்கிறேன், 1 கப் பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன், கூடவே 2 ஏலக்காய் எடுத்துக்கலாங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கசகசா, ஒரு 10-15 முந்திரி, திராட்சை, 1 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். அதே போல் ஒரு 10-15 பாதாமும் எடுத்துக்கலாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம விருப்பப்படி சேர்த்திக்கலாம். இப்போ இந்த தேங்காவை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு துருவலை எடுத்து வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை 2 பேட்சஸாக துருவி எடுத்துக்கிறேங்க. இப்போது அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான கடாயை வச்சுட்டு நம்ம துருவி எடுத்த தேங்காவை போட்டுட்டு இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிட்டு இது நல்லா பொன்னிறமாக வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த ரெசிபி நம்ம செய்யும் போது ஒரு 2 நாளைக்கு நம்ம வீடே கமகமன்னு மணக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலை, இந்த பாதாம், இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இது ஆற விட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நுணுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நான் சின்ன ஜார்லேயே அரைக்கிறனால 2 பேட்சஸாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க நட்ஸையும் வறுத்து வச்சுருக்க தேங்காய் இது எல்லாத்தையும் ஒரு அகலமான பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த கடாயை வசதியாக இருக்கிறனால இதிலே நான் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இது கூட நம்ம 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு 1 கப் சர்க்கரை கரெக்டாக இருந்தது. அந்த ஸ்வீட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு குட்டி தாளிக்கிற பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் உடச்சி வச்சுருக்க முந்திரியும் கசகசாவும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா நெய்யில் பொன்னிறமாக ரோஸ்ட் ஆனதும் நம்ம எடுத்து நம்ம அந்த மேவா ஸ்டஃபிங்கில் நம்ம கொட்டிடலாம். கூடவே நம்ம கிஸ்மிஸும் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கடைசியாக நெய்யில் வறுத்து ஆட் பண்ணுறப்போ இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போது மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 2 1/4 கிலோ பேக்கெட் மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு அகலமான பாத்திரத்தில் 1/2 கிலோ மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு நல்லா பெசரி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சிக்கலாம். இந்த மேல் மாவு நல்லா கிறிஸ்பியாக வரணுங்கிறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். நல்லா ஊறிடுச்சு. இப்போ குட்டி குட்டி பால்ஸாக போட்டுட்டு நல்லா சின்னதாக நைஸாக திரட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மைதா மாவு தூவி விட்டு நல்லா தின்னாக திரட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக திரட்டியாச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவை நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை ஆட் பண்ணிக்கலாம். நடுவில் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஓரத்தில் அழகாக க்ளோஸ் பண்ணி விட்டு ஓரத்தில் ஃபுல்லாக நல்லா சீல் பண்ணிடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி சீல் பண்ணிவிட்டு நான் செய்கிற மாதிரி இந்த சந்திரகலாவில் ஒரு ஃபோல்டிங் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மடிச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி எந்த மாதிரி டிசைன் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அழகாக இருக்கும். இந்த மாதிரி பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்க ஒரு ஃபோர்க் வச்சு நீங்கள் இந்த மாதிரி அழகாக டிசைன் கொடுத்துடலாம். நல்லா சீல் ஆயிரும் ஓரத்துலலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணிவிட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு அகலமான கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒவ்வொரு பீசஸாக போட்டுடலாங்க. நம்ம எண்ணெயில் போடுறப்போ தட்டையாக இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே பாருங்கள் நல்லா பஃப்னு நல்லா உப்பி வரும் உள்ளார. இந்த பூரி எண்ணெய் நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க. ஷெல்ஃப் லைஃப் தாங்கும். வீட்டில் இருக்க கிட்ஸில் பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் நல்லா உப்பி வந்தவங்களும் 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா செவக்க எடுத்துடலாம். இப்போ எண்ணெயோட சலசலப்பு நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயோட சலசலப்பு எல்லாம் அடங்கிருச்சு பாருங்கள். நல்லா கோல்டன் கலரில் நல்லா வந்துருச்சு. பூரியம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து பிளேட் பண்ணிடலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா பேட்சஸும் ரெடி பண்ணி பொரிச்சு அழகாக இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் போட்டுடலாம். அந்த எண்ணெய் எல்லாமே இதாயிரும். டிஷ்யூவில் கூட நீங்கள் வச்சிடலாம். இந்த பூரியை அப்படியே நம்ம சாப்பிட்லாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிறிஸ்பியாக பொறுன்னு இருக்கும். இது கூட எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஷைடிஷாக ரவை ஃபீர்னின்னு சொல்லுவாங்க. ரவையில் செய்கிற பாயசத்தை சைடில் வைப்பாங்க. அது கூட தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இந்த ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் நீங்கள் அஃப்ராஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைர்.